இந்த கல்யாணத்துலலாம் ஒரே ஒரு பூரி இல்ல ரொட்டி வச்சுட்டு இந்த சன்னா மசாலா போடுவாங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அது வந்து இன்னைக்கு சிம்பிளா வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலேயே பெருசு பெருசா இருக்கிற 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறமா 5 வந்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 கட் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதிலேயே ஒரு 10 அளவு முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து ஆறுனதும் அது வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நைஸா. இப்போ வந்து அதே குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலேயே வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாலேயே ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு வந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், கலரும் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அதிலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து அந்த ஜாரில் இருக்கிற மசாலா எதுவும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதிலே வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம சென்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நல்லா செட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டே வந்து நான் வந்து சென்னா வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து நைட்லேருந்து காலையில் வந்து ஒரு 8 ஹவர்ஸாவது ஊறணும். லாஸ்ட்டில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுடலாம். 4 விசில் விட்ட பிறகு லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டால் சூப்பரான கல்யாண வீட்டு சென்னா மசாலா ரெடி. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.